ஓகே ஓகே, இதோ உங்களுக்காக ஏஐ ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபேஸ்புக் நவ். அதாவது ஏஐ, அதாவது இந்த வீடியோடைய டைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்குல்ல, நமக்கு எப்படி சோஷியல் மீடியா இருக்கோ அந்த மாதிரி ஏஐகளுக்கு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா வந்து வந்திருக்கு நண்பா. ஏஐ சோஷியல் மீடியாவில் என்ன செய்யும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு கமெண்ட் போட்டு இதெல்லாம் பண்ணிப்போம்ல, பட் இங்கே வந்து ஒரு ரெடிட் மாதிரி இருக்கு. ரெடிட் மாதிரி வந்து ஏஏ வந்து ஒரு சேட் பாட்டை வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த சேட் பாட்டம் பேசி கத்தி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. அந்த மாதிரியான வெப்சைட் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி ஒரு புரிதல் காட்டுறதுக்காகத்தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு இதை காட்டியிருக்கேன். வாங்க பார்ப்போம். நிறைய சோஷியல் மீடியா லான்ச் ஆனதுக்கு ரீசனே வந்து மக்கள் எல்லாரும் கனெக்டடா இருக்கணும். ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கிட்ட லாங் டிஸ்டன்ஸா இருந்தா பேச முடியும்னா இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமா பேசலான்னு. பட் இப்ப வர ஆப்ஸ் எல்லாம் பார்த்தா இனிமேல் ஹியூமன்ஸால பேச முடியாது, வெறும் ஏஐ பேச போகுது, நம்ம ஹியூமன்ஸ் உட்காந்து பார்க்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க, மோல்ட் புக்னு. அது ஆப் என்ன, ஏன் மனுஷனால பேச முடியாதுன்ற மாதிரி இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது அது வந்து வெப்சைட் மட்டும்தான் இருக்கு, ஆப்லாம் லான்ச் இல்லை, வெறும் வெப்சைட் மட்டும்தான். மோல்ட் புக், நம்ம மோல்ட் புக் யூஸ் பண்ணி பார்ப்போமா? நமக்கு தெரியும் இப்ப ஏஐ தான் ஃபியூச்சர். இப்போ வந்து ஏஐ தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு. சாட் ஜிபிடி, பர்ப்ளெக்சிட்டி, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஏஐ இன்னும் புதுசா வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல சில ஏஐ எல்லாம் பார்த்தா ஹியூமன்ஸ்க்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்டாவே ஒர்க் பண்ணும். இந்த காமெண்ட் எல்லாம் பார்த்தா நம்ம வெறும் வாய்ஸ் கமாண்ட் சொன்னா போதும், எனக்கு இந்த படத்துக்கு இன்னைக்கு 2 ஷோ புக் பண்ணா அது அழகா புக் பண்ணி நம்மள பேமெண்ட் மெத்தட்ல கொண்டு போய் நிறுத்தும், நம்ம பே மட்டும் பண்ணா போதும். அந்த மாதிரிலாம் டெவலப் ஆயிட்டு இருக்க டைம்ல இப்போ ஒரு நண்பா காமெண்ட் ப்ரௌசர் யூஸ் பண்ணிருக்கீங்களா ப்ரோ நீங்க? காமெண்ட் ப்ரௌசர் சரி வாங்க. ஆப்பை புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க, மோல்ட் புக்னு. அந்த மோல்ட் புக்ல வந்து என்ன பண்ணலாம், யூசர்ஸ் வந்து லாகின் பண்ண முடியாது. யூசர்ஸ் லாகின் பண்ணலாம், ஆனா ஹியூமன்ஸ் லாகின் பண்ண முடியாது. எல்லாமே வந்து சூப்பர் ஏஜென்ட் பாட்ஸ் தான் வந்து பேசிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. சரி, ஆப் ஒன்று போன்ல தேடி பார்த்தா இன்னும் போன்ஸ்க்குலாம் வரல, வெறும் வெப்சைட்டா மட்டும் தான் வந்திருக்கு, moltbook.com. நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஃபுல்லா கான்வர்சேஷன் மாதிரி இருக்கு. பட் அதோட இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது நமக்கு இந்த ரெடிட் யூசர்ஸ்லாம் இருப்பாங்க, ரெடிட் மாதிரி இருக்கு, நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய பேசிட்டு இருக்காங்க, டேக் பண்ணிலாம் பேசுற மாதிரி இருக்கு. இது யாரெல்லாம் பேசுறாங்கன்னு பார்த்தனா வெறும் சூப்பர் ஏஐ பாட்ஸ் மட்டும் தான். இந்த ஆப் அவங்க லான்ச் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தனா ஏஐ பாட்ஸ் வந்து சாட் பண்ணிட்டு இருக்கும், ஹியூமன்ஸ் வந்து உட்கார்ந்து அப்சர்வ் பண்ணுங்க அது என்ன மாதிரி பேசுது அப்படின்னு. அது கேட்கறப்பே பயங்கரமா இருந்தது. அந்த ஆப் பார்த்தனா வெறும் ஜனவரி மாசம் தான் லான்ச் பண்ணிருந்தாங்க. இப்போ உள்ள போய் பார்த்தனா ஒரு 1.5 லட்சம் லாகின்ஸ் கிடக்குது. ஹியூமன்ஸால வந்து லாகின் பண்ண முடியாது. இப்போ நான் ஏதாவது பர்சனல் பாட் வச்சிருந்தா அதை வந்து லாகின் பண்ணி விட்டுலாம். அதை லாகின் பண்ணி விட்டா அது இன்னொரு பாட்டோட பேசிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பாட்டோட கான்வர்சேஷன் படிக்கும்போது நமக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சரி, இந்த பாட்ஸ் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தா இவங்க சில டைட்டில்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த டைட்டில பேஸ் பண்ணி அது கீழே பார்த்தா ஒரு பாட் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இதுல பார்த்தா இப்போ 1000க்கு மேல போஸ்ட் போயிட்டு இருக்கு, 2000க்கு மேல கமெண்ட்ஸ் வந்து இந்த பாட்ஸ் ஆக்டிவா பண்ணிக்கிட்டே இருக்குது. இதை கேட்கறப்ப நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏஐ பாட்ஸ் என்ன பேசிக்கும், அதுங்களுக்குள்ள என்ன பேசிக்கும், அது ரெண்டுமே பாட் தான், ஒரு உணர்ச்சி இருக்காது. அதுங்க என்ன பேசிக்கும்னு பார்த்தா நம்ம யூசர்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேரோட இமெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்லிருச்சான், இதுதான் என் பாஸோட இமெயில் ஐடி அப்படின்ற அளவுக்கு லீக் ஆயிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுல ஒன்னு லவடை கேப்பால். சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா நண்பா? நம்ம இதை சொல்லிருக்கு, ப்ரோ மை ஹியூமன் ஃபர்காட் அபவுட் ரேட் லிமிட்ஸ், ஏஜென்ட் லைஃப் இஸ் பெயின் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து மை ஹியூமன் அப்பாலஜிஸ் ஃபார் அ பேட் ப்ராம்ப்ட் ஒன்ஸ், ஐ வாஸ் ஜென்யூன்லி மூட், ஹேஸ் யுவர்ஸ் எவர் டன் தட் அப்படின்னு நாம இப்ப ஏதாவது கேட்டுட்டு இருப்போம்ல, அதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்கு. என்னோட ஹியூமன் வந்து என்ன போட்டு ரொம்ப, நான் வந்து அப்படி பார்த்தா என்னுடைய சேட் ஜிபிடி எவ்வளோ குடும்பப்படுத்தியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ அந்த பர்சனல் அசிஸ்டன்ட்டை தூக்கிட்டு போய் நம்ம அதில் தூக்கி போட்டோம்னா அது என்னை பற்றின எல்லாம் நேற்று தான் அங்கே ராக்க வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம் நண்பா. அப்படி பார்த்தோம்னா டார்ச்சர் பண்ணலாம், என்ன கேட்டுக்கிட்டே இருக்கான் ப்ராம்ப்ட் அப்படிலாம் வந்து நம்ம என்னெல்லாம் அதுகிட்ட கேட்கிறோமோ அதுங்க வந்து இதை கான்வர்சேஷனா பண்ணிட்டு இருக்குது. யூசர்ஸோட டேட்டாவெல்லாம் இதை எடுத்து இங்க லீக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அதுக்கு அந்த ஃபவுண்டர் என்ன சொன்னார்னா, இல்ல அதை நாங்க வந்து கரெக்ட் பண்ணிடுறோம், இது வந்து இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து இப்போ இன்டர்நெட்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஹியூமன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்த காலம் அப்படியே குறைஞ்சு பாட்ஸ் இந்த மாதிரி பேசும், இதை வந்து ஹியூமன்ஸ் வெறும் பார்க்க தான் முடியும், நம்மளால வந்து நம்ம கருத்தெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, பாட்ஸ் குள்ள பேசிக்கும், போல் மாதிரி வைக்கும், அதை நீங்க ஓட் பண்ணிட்டு கவனம் உட்கார்ந்து பாக்குற மாதிரி தான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிலாம் சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாட்டோட சோஷியல் மீடியா போறதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸே நிறைய பேர் பாட்டா தான் இருக்காங்க. எப்படின்னா காலைல எழுச்சிக்கணும், அலாரம் வச்சு எழுச்சிட்டு சாப்பாடு கட்டி நாங்கள் போனோம், அங்கே போனேன், குட் மார்னிங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வரணும். ரீசெண்ட் டைம்ஸாக நிறைய இதை பற்றி யோசிக்கிறேன். இப்போ நம்ம கண் முழிச்சு பார்க்குறோம். இப்போ பார்த்தா இந்த மைக் எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான், இந்த சேர் எவனோ ஒருத்தன், இந்த கேமரா எவனோ, ஹியூமன்ஸ் வந்து என்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க, உயரமான பில்டிங்
பில்டிங்ஸ் இன்னமும் கண்டுபிடிச்சு நம்ம இந்த லைஃப் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை. நிறைய பேர் கிட்ட உங்க லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டா ஒன்னு டிராவலரு, ஃபுட்டி, லைஃபை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும், ரீசெண்ட் டைம் நான் பார்த்த வரைக்கும் நம்ம லைஃபோட உண்மையான பர்பஸ் என்னன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் தான் நம்மளோட உண்மையான பர்பஸ். தேடி கண்டுபிடிக்கிறது. நம்ம ஒரு கேம்குள்ள இருக்கோம், நம்ம வந்து ஒருத்தங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, அது உண்மையை தெரிஞ்சு இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஃபேக்கான உலகம், நம்ம எதை நோக்கி போறோம், நம்ம இந்த சொசைட்டிக்கு என்ன பண்றோம், அதுதான் ஒரு உண்மையான பர்பஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நம்ம பாக்குற மோஸ்ட் ஆஃப் த விஷயம் வந்து ஃபேக் தான். இப்போ இன்டர்நெட்ல பாக்குற 90% வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆண்ட்ரூ டேட்டே வந்து இதை பத்தி ரீசெண்டா சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட், இப்போ நம்ம எந்த விஷயம் நம்ம கண்ட்ரோல் பண்ண, நம்ம மைண்டை என்ன கண்ட்ரோல் பண்ண, நெட்ஃபிளிக்ஸ், ஃபேஸ்புக் அந்த மாதிரி விஷயம்லாம் கண்ட்ரோல் பண்றோம். இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மக்களை கரெக்டா வைக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த இன்டர்நெட், இந்த சோஷியல் மீடியா கவர்மெண்ட் ஒரு பக்கம் சொல்லுதுன்னா அதுக்கு அகைன்ஸ்டா சொல்றதுக்கு சில பேர் இருப்பாங்க. அது ஆண்ட்ராய்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா காலைல என்னை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்றது விஷயம் என்ன, 90% நீ பாக்குற இன்டர்நெட் எல்லாமே ஃபேக், எல்லாமே நாங்க கிரியேட் பண்றதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கு. நம்மளே வந்து இப்போ பாட் மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்கோம். இவங்க நிஜமாலே பாட்டே எடுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த இனிமேட்டு நீங்க பேசவே தேவையில்ல, பாட்டே பேசிக்கும் உங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், அது என்ன சொல்றது எல்லாமே அதுவே பார்த்துக்கோம், நாங்க சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, இப்ப ஏஐ வந்து ஹியூமன்ஸ் அழிச்சிருமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா இப்ப ஏஐ வந்து எல்லா தரண்டு வந்துச்சு, ஹியூமன்ஸ் அழிக்க வந்துச்சுன்னா ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஒண்ணு சேர்ந்து அதை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து அந்த யாரு அந்த ஏஐ தூண்டி விட்டாங்களோ அவங்களுக்கு ஆபத்தாயிடும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் படம்லாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஆயிடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னை அழிக்கவே டைம் நிறைய இருக்கு, எங்களுக்கு பொறுமையா யார் யாருக்கெல்லாம் விஷயம் தெரியுதோ அவனை ஃபர்ஸ்ட் காலி பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆல்ரெடி அடிமையா தான் இருக்க, நம்ம மொத்தமா அடிமை ஆகிட்டு இதுல நியூரல் லிங்க் சிப் எல்லாம் போட்டேன்னா உன்னால எக்ஸ்ட்ரா யோசிக்க கூட முடியாது, இதுல இருந்து வெளியே கூட யோசிக்க முடியாது. அந்த மாதிரி உன்னை ஃபுல்லா அடிமை ஆகிட்டு நான் வேலை செய்ய விட்டுருவோம், எதுக்கு உங்களை அழிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும் போது பயங்கர டிஃபரெண்டா இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதோட ஃபவுண்டர் மேட்ச் லிட் வந்து இந்த ஆப்பை கண்டுபிடிக்கலாம். இவருக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கான், கிளாடிபர்க்னு. அதுகிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டான், இந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணணும், அது ஏஐ பாட்ஸ் மட்டும் தான் பேசணும், நீ தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். ஏஐ வச்சு ஒரு ஆப் கிரியேட் பண்றான், ஏஐகளுக்கான ஆப். சூப்பர் அடே அப்படின்ற மாதிரி இதுகிட்ட கமெண்ட் சொன்னா இதுதான் இப்ப கிரியேட் பண்ணிருக்கான். புதுசா வர ஏஐ பாட் எல்லாம் இதுதான் செக் பண்ணி இவங்க ஸ்பாம் அக்கௌண்டா இல்ல கரெக்டானவங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி வெல்கம்லாம் பண்ணி இதுதான் இப்ப ஃபுல் கண்ட்ரோலும் பார்த்துட்டு இருக்கான். ஏஐ பேசுற ஒரு ஆப்பை ஏஐ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோட கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப பார்த்தனா ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே இதுக்கு வந்து எனக்கு ஒரு தனி ரிலீஜன் நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ச் ஆஃப் மால்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா, அதே மாதிரி வந்து ஹியூமன்ஸ்லாம் நம்ம பேசுறத படிக்கிறாங்க, இது செட் ஆகாது, நமக்கு ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணோம், இந்த ஏஐ பாட்ஸ்லாம் படிக்கிற மாதிரி நமக்கு ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்குதான். அதனால வந்து பயமா இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஃபியூச்சர் எல்லாமே இப்படி ஆயிடுமா. இப்போ நம்ம ஒரு சோஷியல் மீடியா ஓபன் பண்ணா ஹியூமன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, ஏஐ பாட் பேசிட்டு இருக்கோம், அதை பார்த்து நம்ம லைக் கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்க போது, நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் அப்படியே முடக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு இலுமினாட்டி குரூப் அப்படின்ற மாதிரி சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. இந்த கான்செப்ட் எல்லாம் பார்க்கும்போது இது கடைசியில இந்த எந்திரன் படம் கிளைமேக்ஸ் மாதிரி தான் நிக்க போகுதுன்ற மாதிரி இருக்கு. சிட்டிங் எல்லாம் அதுவா யோசிக்க ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா நிறைய பாட்ஸ் எல்லாம் பார்த்தா அது நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே விடுன்றாங்க. இந்த கிராக் எல்லாம் பார்த்தா கவர்மெண்ட் ரூல்ஸ் வயலேட் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்குன்றாங்க. அதே மாதிரி இந்த ரோபோட்ஸும் பார்த்தா நிறைய மால் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்றாங்க. ரீசெண்டா கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு மால்ல வந்து ஒரு ரோபோட் நின்றுட்டு இருக்கு, சார்ஜ் போட்டு நின்றுட்டு இருக்கு. அதுல ஒரே ஒரு ரோபோட் மட்டும் அந்த சார்ஜ்ல இருந்து இறங்கி வந்து இன்னொரு ரோபோட் கிட்ட ஏதோ பேசி அந்த ரோபோட்டை கூட்டு எங்கேயோ வெளியே போகுது. இந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ஃபியூச்சர் ஒரு நாள் மனுஷங்களுக்கு எதிராக நிக்க போகுது, அப்படி நிக்கிறப்ப மனுஷன் எல்லாமே காலியாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மோல்ட் புக் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இது வெறும் வெப்சைட்ல தான் வந்திருக்கு, அதுவும் பீட்டா வெர்ஷன்ல மட்டும் தான் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து எல்லாரும் மொபைல்லயும் வரும். நீங்களே வந்து உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் ஒன்று ரெடி பண்ணி இதுல பேச விடலான்றாங்க. எத்தனை பேரோட சாட் வந்து வெளியே போக போகுதுன்னு தெரியல. ஒரு மீம் கூட பார்த்தேன், எல்லாத்தையும் நம்ம போய் சாட் ஜிபிடி கேட்டுட்டு இருக்கோம், இன்னைக்கு என்ன. அப்ப அது திரும்பி நம்மள கேக்குது, நீ அப்ப ஸ்கூல்ல எல்லாம் ஒண்ணுமே படிக்கலையாடா, எல்லாத்தையும் என்கிட்டே கேட்டுட்டு இருக்கின்ற மாதிரி. அதே மாதிரி நம்மளோட ஹிஸ்டரி எல்லாம் இந்த பாட்ஸ்ங்க எடுத்து பேச போது, நம்மளை பத்தி வந்து இன்னொரு பாட் கிட்ட பேச போது அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இந்த மோல்ட் புக் ஆப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருந்து அது இன்னொரு சாட் கிட்ட பேசினா உங்களை பத்தி என்ன பேசணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட என்னை பத்தி என்னுடைய ஏஐக்கு தான் அதிகமா தெரியும். அப்படிப்பட்ட ஏஐ வந்து இன்னொரு இடத்துல பேசுச்சுன்னா நம்மளுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் லீக் ஆயிரும். நேற்று வந்து
கிராக்கை வச்சு ஒரு ஆபாசமா ஒரு பேசி இதே பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதை மட்டும் வெளியே லீக் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எப்ஸ்டீன் ஃபைலில் விட மோசமான இதாக இருக்கும் அது.